தேசிய அளவில் இந்தி திணிப்பு தொடர்பான விவாதம் வந்துட்டு தீவிரமாக நடந்துட்டு வருது. அதே போல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே தான் தொடரும் அப்படின்றதுலையும் திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கை ஏன் தேவையில்லை அப்படின்ற விவாதத்தையும் திமுக தரப்புலேருந்து பல அமைச்சர்கள் பேசிட்டு வராங்க. அதில் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஏன்னா பத்திரிகையாளர் கரண் தாபருக்கு அளிச்சிருக்கக்கூடிய நேர்காணல் தேசிய அளவில் விவாத பொருளாக மாறி இருந்துச்சு. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்றிருந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியிருந்தார். அவர் பேசும்போது வரலாற்றில் நம்முடைய வெற்றியை பதிவு செஞ்சது மிகவுமே குறைவானதாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே கீழடியில் செய்யப்பட்டு வரக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு வருது. வரலாற்று பதிவு செய்வது மட்டுமே நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாம் சரி செய்ய தொடங்கி இருக்கோம். தேசிய அளவில் பாஜக மீதான ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கல்வி நிதி விவகாரத்தில் ரூபாய் 2000 கோடிக்கு தேசிய அளவில் பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க. மும்மொழி கொள்கையில் ஒரு மொழியை கூட நிறைவேற்ற முடியாமல் தோல்வி அடைஞ்சவங்க இருமொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி வென்றதுக்கப்புறமா நம்மக்கிட்ட உங்களுக்கு இது போதாது, நீங்கள் மும்மொழி கொள்கைக்கு மாறணும் அப்படின்றாங்க. நாட்டில் எங்கேயுமே மும்மொழி கொள்கையை ஒழுங்குபடுத்தி நிரூபிக்கவே முடியல. இது ஒன்றும் புதுசாக வந்த விஷயம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை ஒன்றும் பாஜகவுடைய புதிய கருத்தும் கிடையாது. ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு தான் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை இதுக்கு முன்பாகவே மசோதாவாகவே கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த முறை மசோதாவாக கொண்டு வரப்படலை. இதுக்கே நிதி கொடுக்க மாட்டோம்னா நாம் ஃபாசிசம்னு சொல்ல தானே முடியும். 1968 மும்மொழி கொள்கை செயல்படுத்தக்கூடிய முயற்சிகள் நடந்துச்சு. அப்போது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியும், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் சமஸ்கிருதம் இல்லாத தென் மாநில மொழியும் அப்படின்னு செயல்படுத்தக்கூடிய முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் 1986 இதை செயல்படுத்த முடியலன்னு ஒப்புக்கிட்டாங்க. டெல்லியில் அமர்ந்துக்கிட்டு செயல்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சிச்சு. இதனால் மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவது மாநிலத்தோட விருப்பம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இந்த கல்விக் கொள்கையில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்குது. சிறு வயதிலேயே மாணவர்களை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையை முக்கியமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒப்பீடளவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு இருக்கக்கூடியது இருமொழி கொள்கை தான். ஆனால் தோல்வியடைந்த மாடல் சேர்ந்தவங்க, அதாவது தோல்வியானவங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அதை தமிழ்நாடு எதுக்காக ஏற்றுக்கணும்? ஃபாசிசத்தோட முதல் இலக்கு இல்லாத ஒரு எதிரியை உருவாக்குவது தான். அதனால் மத்திய அரசு தன்னோட இயலாமையை மறைக்கிறதுக்காக மும்மொழி கொள்கைன்னு சொல்லி கொண்டுட்டு இருக்காங்க. நம்முடைய வரி பணத்தில் தான் அவங்க துறைகளை நடத்திட்டே வராங்க. நம்ம பணம் தான் மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முன்னதாகவே கரண் தாபருடைய பிடிஆர் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்றிருந்த போது நடந்த விவாதத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கையில், அதாவது உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் முதல்ல இந்தி ஒழுங்காக கற்பிக்கப்படுதா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.